C'est un chant adventiste qui se trouve aussi dans nos recueils de chants dans le monde entier. இந்த பாடல் வந்து ஒரு அட்வென்ட் பாடல் தான். இந்த பாடல் வந்து உலகம் முழுவதும் தெரியப்பட்ட ஒரு பாடல். Je vous demande d'oublier la batterie, la guitare et la façon de s'habiller des chanteurs, mais restons sur le message de ce chant. இந்த பாடல்ல வந்த நபர்கள் போட்டிருந்த ஆடை, அவங்க இசை, இதெல்லாம் நீங்க மறந்துட்டு அதுல உள்ள வார்த்தைகளுடைய அர்த்தத்தை வந்து மனதில் எடுத்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். La Bible nous dit que Jésus a mis à mort la mort. வேதம் சொல்லுகிறது, Jésus a mis à mort la mort. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றார், மரணத்தை மரணிக்க செய்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. Nous savons que la mort n'est pas un sujet qu'on aborde le sabbat matin. ஒரு சாவை பத்தி, மரணத்தை பத்தி பேசுறது வந்து அவ்வளவு சரியா இருக்குமான்னு தெரியல ஒரு ஓய்வு நாள் காலை வேளையில. Mais vu les circonstances, j'ai dit c'est bien de prendre ce sujet ce matin. ஆனா நம்மளுடைய சூழ்நிலை நிமித்தமாக இந்த நாள்ல நான் இந்த செய்தி எடுக்கலாம்னு இருக்கிறேன். Quand Aniel m'a téléphoné il y a presque 3 semaines, un mois de cela, il ne savait pas s'il allait perdre son papa. இதிலிருந்து 3 வாரங்களுக்கு முன்பதாக சகோதரர் அனில் அவர்கள் எனக்கு இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தாங்க. அவர்களுக்கு தெரியாது இந்த பாடம் எடுக்க போறேன் அப்படின்னு. Mais la mort n'a pas de frontières. ஆனா மரணத்துக்கு எல்லைகள் அப்படின்னு எதுவும் இல்லை. La mort frappe partout. மரணம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. Qu'on soit riche, qu'on soit pauvre, qu'on soit homme, qu'on soit femme, enfant, la mort frappe. பணக்காரராக இருந்தாலும், ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும் மரணம் வந்து நம்மளை தாக்க தான் செய்யுது. Un jour, une maman était inconsolable avec son enfant dans les bras. L'enfant venait de mourir. ஒரு நாள் ஒரு தாயார் வந்து தன்னுடைய குழந்தை மரிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது ஆறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. Inconsolable. ஆறுதல் பண்ண முடியாத அந்த சூழ்நிலை. Et nous tous, nous savons ce que c'est que face à la mort, quand on dit il est inconsolable. எப்பொழுதுமே ஒரு மரணத்துக்கு முன்பதாக அது வந்து ஆறுதல் அளிக்க முடியாத ஒரு காரியமா இருக்கு. Ou elle est inconsolable. அந்த தாயும் அப்படியாக ஆறுதல் அளிக்க முடியாத அளவுக்கு இருந்தாங்க. Mais il y avait un sage qui voyait cette maman inconsolable. அங்க ஒரு ஞானவான் ஒருவன் அந்த தாயை பார்க்கிறாரு. A dit à cette femme, அந்த தாயார் இடத்துல அவர் சொல்றாரு, va dans une maison, va dans toutes les maisons, எல்லா வீடுகளுக்கும் போய் et demande un peu de sel dans la maison où qui n'a jamais été frappé par la mort, par le deuil. எல்லா வீடுகளுக்கும் சென்று எந்த வீடுல வந்து இதுவரைக்கும் சாவு அப்படின்ற ஒரு சத்தமே கேட்கலையோ அந்த வீட்டுல இருந்து உப்பை கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. Elle a commencé par frapper. எல்லா வீட்லயும் போய் அவங்க கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. Il y a déjà eu mort dans votre famille? இந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு மரணம் இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. Elle a fait tout le village. அந்த கிராமம் முழுவதும் அந்த தாயார் போய் கேக்குறாங்க. Elle a été encore plus loin. இன்னும் அதிகமான தூரமும் போய் கேக்குறாங்க. Elle a dit je vais essayer de tenter ma chance. Elle a été presque dans tout le pays. நான் இன்னும் என்னுடைய வாய்ப்புகளை அதிகரிக்கும்படியா நான் இன்னும் நிறைய இடங்களுக்கு போய் நான் கேட்கிறேன் அப்படின்னு போறாங்க. Même si elle allait prendre l'avion et aller dans le monde entier. அவங்க விமானத்தை பிடிச்சிட்டு வேற இடத்துக்கு போய் அவங்க போய் விசாரிச்சாலும், வேற நாட்டுக்கு போய் விசாரித்தாலும் il n'allait pas pouvoir venir avec des grains de sel là où la mort n'a pas frappé. அவர்களால ஒரு பிடி உப்பை கூட எடுத்துட்டு வர முடியல. எந்த வீட்டுல மரணம் இல்லையோ அந்த வீட்டுல இருந்து ஒரு பிடி உப்பை கூட அவங்களால எடுத்துட்டு வர முடியல. Ce n'est pas une fatalité, la mort. அது வந்து ஒரு கடினமான காரியம் சொல்லலாம் மரணத்தை. Nos ancêtres Adam et Ève ont choisi le péché. நம்மளுடைய முற்பிதாக்களான ஆதாம் ஏவாளும் அதை தெரிந்து கொண்டாங்க. Dieu a dit le jour où tu en mangeras, tu mourras. தேவன் சொல்லி இருந்தாங்க நீங்க அந்த கனியை சாப்பிடும் நாளில சாகவே சாவீர்கள் அப்படின்னு இருந்தாங்க. Depuis ce jour, la mort frappe.
அந்த நாள்லேருந்து அவங்க மீறுதலின் நாள்லேருந்து மரணம் நம்மளை தொட்டது, frappe tout le monde. எல்லாரையும் பிடித்து கொண்டது. J'ai fait cette réflexion. இந்த நாள் இந்த தியானத்துக்குலாம் நம்ம போகிறோம். Je me suis dit, Ralph, vu ton âge, நான் என்னிடத்துல சொல்லி கொண்டேன், உன்னுடைய வயசை பார்க்கும் பொழுது tu as peut-être 10, 12 ans encore, et puis tu vas partir. இன்னும் எனக்கு 10 அல்லது 12 வருடங்கள் தான் கொடுக்கப்படும், அதுக்கு பிறகு நானும் கிளம்பிடுவேன். La mort, la Bible appelle la mort un ennemi. Le dernier ennemi qui sera détruit, c'est la mort. வேதம் சொல்லுகிறது, C'est un ennemi. வேதம் சொல்லுகிறது மரணத்தை வந்து ஒரு எதிரியா சொல்லுது. கடைசி எதிரி வந்து அழிக்கப்படுவது வந்து மரணமாக தான் இருக்க போகுது. Mais bien souvent, on prend la phrase de la Genèse qui dit que le jour où tu en mangeras, tu mourras. ஆதியாகமத்தில் நம்ம வசனம் வாசிக்கிறோம், நீங்கள் அந்த சாப்பிடும் நாளில் சாகவே சாவீர்கள். On prend cette phrase de la Bible de Dieu comme une malédiction, la mort comme malédiction du péché. C'est vrai. அந்த வசனத்தை நம்ம இப்படியே எடுத்துக்கொள்ளலாம், அது வந்து ஒரு சாபம், பாவத்தின் நிமித்தமாக வருகின்ற சாபம் தான் மரணம். Mais même dans cette phrase, ஆனால் அதே வசனத்தில் பார்க்கும் பொழுது il y a l'amour de Dieu. அதில் தேவனுடைய அன்பை நம்மளால் பார்க்க முடியும். Je vais vous expliquer pourquoi. எப்படி என்று நான் சொல்கிறேன். Dieu est un Dieu d'amour. தேவன் அன்பான ஒரு தேவனாக இருக்கிறார். Imaginons, நம்ம சிந்தித்து பார்ப்போம், si Dieu n'avait pas dit cette phrase, தேவன் ஒருவேளை இந்த வசனத்தை சொல்லிராமல் இருந்திருந்தாங்கன்னா, avec le péché, comme résultat du péché, c'est le vieillissement, c'est la maladie, c'est l'erreur des médecins, பாவத்தின் des நிமித்தமாக médicaments inappropriés, nous pouvons encore rentrer dans les détails, des tueries. பாவத்தின் நிமித்தமாக நம்ம வயசாகும், அப்புறம் மரணம் வந்து ஒரு மருத்துவருடைய தவறுனாலேயோ இல்லை வேற என்ன நிறைய காரியங்களாலும் மரணம் வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். L'enfer, c'est souffrir sans pouvoir mourir. L'enfer, c'est souffrir sans pouvoir mourir. எது ரொம்ப மோசமானது அப்படின்னா, மரணம் இல்லாமல் வேதனை தொடர்ந்து வேதனை அனுபவித்து கொண்டே இருப்பது தான் ரொம்ப மோசமானது. Essayons d'imaginer. ஒரு காரியத்தை நம்ம யோசிக்க முயற்சி செய்வோம். Fermons nos yeux et retournons à la maison நம்மளுடைய après l'église. நம்ம வீட்டுக்கு நம்ம திரும்பி போகிறோம் ஆலயம் முடித்துட்டு. Et on voit dans des petites chambres chez nous, நம்ம வீட்டில் grand-père, grand-mère, arrière-grand-père, arrière-grand-mère, les jeunes, les vieux de nos familles qui sont dans des petites cages et qui continuent par souffrir sans pouvoir mourir. Qu'est-ce qu'on allait dire à Dieu? நம்ம வீட்டின் ஒரு அறையில் வந்து வயது முதிர்ந்தோர் இன்னும் மற்றோர் நிறைய பேர் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் சாவை நோக்கியும் சாவை கண்டடையாமல் தொடர்ந்து வேதனையிலே இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் நம்ம அதை பார்க்குறோன்னா இப்படி இருக்கும். Vous avez entendu un jour cette phrase peut-être. ஒரு நாள் இந்த வாக்கியத்தை நம்ம கேட்போம் காதுல. Heureusement qu'il ne souffre plus. Heureusement qu'il ne souffre plus. அதிர்ஷ்டகரமாக இன்னும் ஒரு வந்து வேதனை அனுபவிக்கல அப்படின்ற ஒரு வாக்கியத்தை நம்ம கேட்போம் இப்பொழுது. Essayons de voir quelqu'un que vous aimez là, dans la souffrance, des années, des années, des années, des années, des années. Vous allez dire, mais Seigneur, parfois même, ceux qui vont partir disent, je n'en peux plus, que Dieu puisse me prendre. C'est vrai. வேதனை தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மரணத்தை சந்திக்க போற நபர் கூட சொல்லிடுவாங்க, இதற்கு மேல என்னால் முடியாது, நான் வேதனையை தொடர்ந்து அனுபவிக்க முடியாது, மரணம் வந்தா நல்லா இருக்கும்னு அப்படி சொல்லுவோம். Nous n'abordons pas le samedi matin ces sujets, mais l'occasion est venue. Nous allons
nous trouver la consolation dans la parole de Dieu. நாம் இந்த சனிக்கிழமை காலை வேளையில் இது குறித்து படிக்கணும்னு இல்லை, ஆனால் தேவனுடைய ஆறுதலின் காரம் எப்படிப்பட்டதுன்றதை தெரிந்து கொள்ள நல்லா படிக்க இருக்கிறோம். Il y a environ 100 versets, une centaine de versets qui parlent de la consolation. கிட்டத்தட்ட வேதத்தில் 100க்கும் அதிகமான வசனங்கள் இருக்கு, ஆறுதல் தருகின்ற வசனங்கள். Paul dira, je ne veux pas que vous soyez dans l'ignorance au sujet de ceux qui dorment. Le sommeil, la Bible, partout, parle de la mort comme un sommeil. Si la Bible parle d'un sommeil, c'est qu'il y aura un réveil. வேதத்தில் நெடுகிலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மரணத்தை வந்து ஒரு உறக்கம், ஒரு ஆழ்ந்த நித்திரை அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ நித்திரை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக விழித்து எழுவது அப்படின்றது ஒரு காரியம் இருக்கத்தான் செய்யும். On demande à l'autre chose de faire passer les PowerPoint. Voilà le sujet. La mort à la lumière de l'espérance biblique. La mort à la lumière de l'espérance biblique. வேத நம்பிக்கை அப்படின்ற வெளிச்சத்துல நம்ம மரணத்தை பார்க்க போறோம். Mais tout cela, nous pouvons parler de l'espérance à cause de quoi? D'une seule chose. இது எல்லாமே எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்க போறோம் இந்த காரியத்தை? De la mort de Jésus et de sa résurrection. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதன் அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்க போறோம். C'est pourquoi j'ai été sur Internet, j'ai choisi ce chant, Tamoul, qui nous parle vraiment de l'espérance en Jésus-Christ. அதற்காக தான் இப்போ நீங்க பார்த்த அந்த பாடலை வந்து நான் இன்டர்நெட்ல தேடி எடுத்தேன். இதுதான் வந்து தேவன் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தாங்க மரணத்தை அப்படின்றதுக்காக நான் பாடுறேன். Voilà les chiffres des décès. இதை எண்ணிக்கையை நம்ம பார்ப்போம், மரணத்தினுடைய எண்ணிக்கைகளை Une பார்ப்போம். moyenne en 2025. Statistique récente. 2025 எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு. Par jour, 172 000, pardon? Dans le monde, oui, dans le monde. உலக அளவில் இந்த எண்ணிக்கை, உலக அளவில் இந்த கணக்கெடுப்பு. Vous avez les chiffres, je ne vais pas aller répéter ces chiffres. Dans le monde, il y a eu déjà 2 personnes frappées par l'ennemi qui est la mort. 2 sont partis. Imaginons la réalité. Nous sommes tous devant cette réalité incontournable. இந்த கணக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை நான் திரும்ப சொல்ல விரும்பல. இதனுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இது நடக்குது, மரணம் இருந்து கொண்டிருக்கு நம்மளை சுற்றி அப்படின்னு உங்களால புரிய முடியும். Face à la mort, nous sommes impuissants. மரணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பலனற்றவர்களாக இருக்கிறோம். Les médecins meurent. Les spécialistes en médecine meurent. மருத்துவர் இறப்பாங்க, மருந்துகளுக்கான அந்த ஸ்பெஷலிஸ்டும் இறக்கத்தான் செய்வாங்க. Je ne vais pas être pessimiste. Si Christ ne vient pas, nous allons tous y passer. நான் எதிர்மறையான கருத்தை சொல்ல விரும்பல, ஆனால் கிறிஸ்து வரல அப்படின்னா நம்ம எல்லாருமே மரணத்தை சந்திக்க தான் போகிறோம். Il nous reste qu'une seule chose face à la mort, l'espérance, la consolation que nous trouvons dans la parole de Dieu. மரணத்துக்கு முன்பதாக ஒரே ஒரு நம்பிக்கை தான், நம்ம தேவனை சார்ந்திருப்பது தான். Paul, je vous demande de lire, de vous arrêter, d'étudier, de comprendre 1 Corinthiens 15. உங்களை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். C'est peut-être un des chapitres le plus important de la Bible, que nous négligeons, que on n'entend pas des pasteurs parler là-dessus. இந்த வேதத்தில் முக்கியமான அதிகாரங்கள் இதுவும் முக்கியமான ஒன்று. அதிக நேரத்தில் நம்ம இதை பெருசாக வாசிப்பது கிடையாது, பிரசங்கங்களும் அதிகமாக கேட்பதில்லை. Moi-même, pendant tout le temps où j'étais pasteur en activité, j'ai jamais pris un sujet sur la mort le samedi matin.
நானும் கூட போதகராக பணிபுரியும் போது அந்த காலகட்டத்தில் நான் ஒரு சனிக்கிழமை காலை வேளையில் நான் இப்படியான பிரசங்கம் இந்த அடிப்படையில் எடுத்ததில்லை. Mais comme je vous ai dit, puisque l'occasion est là, நான் அதற்காக தான் சொன்னேன். இப்போ அப்படியான சூழ்நிலை இருக்கிறதுனால je me suis dit, des paroles de consolation feront du bien à l'Église. இந்த சூழ்நிலை நிமித்தமாக நான் சொல்லிக்கொண்டேன், இந்த ஆறுதலின் செய்தியானது சபையினருக்கு ஆறுதலை கொண்டு வரும் அப்படின்னு நான் நினைச்சேன். Paul dira, mais maintenant Christ est ressuscité des morts. Il est le premier-né de ceux qui sont morts. Le premier-né, c'est que celui qui passe en premier, donc puisqu'il est passé par la mort, il est ressuscité, puisque la mort est venue par un homme, Adam, le premier Adam, Paul. Pourquoi Paul traite ce sujet? கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டாட பண்ணினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பவுலார் எதற்காக இதை பற்றி பேசுறாங்க? Pourquoi Paul traite ce sujet? பவுல் எதற்கு இதை பேசுகிறாங்க? À cause, chez les Corinthiens, chez les Éphésiens, chez les Thessaloniciens, il y avait ceux qui étaient, en somme, plus intéressés avec la philosophie de Platon et d'autres philosophes que la parole de Dieu. ஏன்னா கொரிந்தியர், தெசலோனிக்கேயர் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மக்கள் மரணத்தை குறித்து அந்த பிளத்தோ போன்ற அந்த பெரிய சீர்திருத்தவாதிகள் பேசின காரியங்களை வைத்து மரணத்தை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்பினாங்க. Vous vous rappelez Acte 17? 17 நம்ம பார்க்கலாம். Paul a commencé à Athènes avec les philosophes devant, avec la foule. Il a commencé par parler de la résurrection. அங்க நல்லா படித்த மேதைகள் முன்னாடி அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறார். Qu'est-ce que ces intellectuels ont dit à Paul? எது ஞானம், எது பகுத்தறிவு அப்படின்னு கேட்கிறார் பவுல். Nous allons t'entendre là-dessus une autre fois. Vous pouvez aller voir. Nous allons t'entendre là-dessus. Ça ne nous intéresse pas. Mais nous allons quand même, pour être polis, t'écouter une prochaine fois. நாங்கள் இதை கேட்கறதுல எங்களுக்கு மனதில்லை, இது வேற ஒரு விஷயமா இருக்குது, நாங்கள் இன்னொரு முறை இதை கேட்போம்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. Et Paul dira, comme la mort est devenue par Adam, donc la vie est venue par Jésus-Christ. பவுல் அதான் இங்க குறிப்பிடுறாரு, ஆதாமுக்குள் எல்லாம் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். Parce qu'il est ressuscité des morts. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். Et comme tous meurent en Adam à cause de nos péchés, நம்மளுடைய பாவங்களின் நிமித்தம் எல்லாரும் ஆதாமுக்குள் மரிக்கும் பொழுது Paul nous donne l'assurance. De même, nous aussi nous vivrons avec Christ. பவுலார் அந்த நம்பிக்கை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதே வண்ணமாக நம்ம இயேசு கிறிஸ்துக்குள் உயிர்த்தெழவும் செய்வோம். Nous passons, moi c'est avec moi, pardon. Voilà ce que je vous ai dit, 17, acte 17, le verset 32. Hein? Nous t'entendrons là-dessus une autre fois. Voilà le premier verset dans la Bible, c'est que les théologiens appellent proto-évangile, premier évangile. La première fois où on annonce que la mort n'aura pas le dernier mot. வேத அறிஞர்கள் இந்த ஆதியாகமத்தில் வர்ற இந்த வசனத்தை முதலாம் சுவிசேஷம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுல தான் முதலாவது மரணத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். Genèse 3, c'est le chapitre le plus triste de la Bible. மூன்றாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் ரொம்ப சோகம் நிறைந்த ஒரு அதிகாரம். Adam et Ève ont péché. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்றாங்க. Et Dieu a dit, le jour où tu en mangeras, tu mourras. தேவன் சொல்றாங்க, நீங்க அதை சாப்பிடும் நாள்ல சாகவே சாவீர்கள். Ils savent qu'ils seront, en somme, ils seront victimes de la mort. அவர்கள் புரிந்து கொள்றாங்க, அவங்க மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறாங்க. C'est un peu symbolique, hein? La femme t'écrasera la postérité, sa postérité t'écrasera la tête et tu lui brisseras le talon.
en ta postérité, sa postérité, celle-ci t'écrasera la tête, tu lui blesseras le talon. Cela veut dire, déjà, on parle de Golgotha là dans ce texte. இது அடையாள ரீதியாக அவங்க கொடுக்கப்பட்ட வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுகுவார், நீ அவர் குதிங்காலை நசுகுவாய் என்றார். இது J'entends dans vos cantiques souvent Calvary. இது வந்து கொல்கத்தால நிறைவேறின வசனம். நம்ம கல்வாரி குறித்து நம்ம பாடல்கள்லாம் பாடுவோம். C'est là notre, en somme, c'est par ce geste que Dieu donne la vie. Il y a tout un développement théologique. அந்த செய்கை நிமித்தம் தான் தேவன் வந்து நமக்கு வாழ்வை மரணத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்குறாங்க. C'est pas seulement dans l'évangile. Quand Paul écrivait, il n'y avait pas l'évangile encore. Il n'y avait pas les évangiles. பவுலார் எழுது காலகட்டத்தில் சுவிசேஷம் இல்லாமல் இருந்தது. Paul puisait toutes ses connaissances dans l'Ancien Testament. பவுலுக்கு இதை குறித்துதான அறிவு எல்லாமே வந்து பழைய ஏற்பாட்டில இருந்து அவர் எடுத்துக்கிறார். Il y a des textes dans l'Ancien Testament, nous allons voir tout à l'heure. பழைய ஏற்பாட்டில் அதற்கான வசனங்கள் இருக்கு, நம்ம பார்க்க போறோம். Qui parle de la mort et qui parle de la résurrection et qui parle de la victoire de la vie sur la mort. மரணத்தை குறித்து, மரணத்திலிருந்து வெற்றியை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். Jésus dit, je suis la résurrection et la vie. Celui qui croit en moi vivra même quand il passera par la mort. இயேசு சொல்றாங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என் மேல விசுவாசம் வைக்கிறவங்க மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. Paul dans l'épître aux Romains nous dit, ainsi donc, comme par un seul homme, c'est qu'il va développer après dans 1 Corinthiens, ainsi donc, comme par un seul homme, par une seule offense, la condamnation a atteint tous les hommes, de même, par un seul acte de justice, la justification qui donne la vie s'étend à tous les hommes. ரோமர் 5:18-19 பவுல் இவ்வாறாக எழுதுறாங்க, ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். Je demande d'ouvrir vos Bibles dans 1 Corinthiens 15. 1 Corinthiens 15க்கு Je ne vais pas rester longtemps, mais juste pour qu'on puisse survoler 1 Corinthiens 15 rapidement. 1 Corinthiens 15 எல்லாம் வேதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். On ne va pas lire. Merci beaucoup. Paul dit, car puisque la mort est venue par un homme, c'est aussi par un homme qu'est venue la résurrection des morts. Par cet homme, c'est Jésus-Christ. Parce qu'il est passé par le calvaire, il a donné sa vie, il est l'agneau de Dieu. வேதம் சொல்லுகிறது 21ஆம் வசனத்தில், மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அந்த மனிதன் அப்படின்னு சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்து, அவர் தான் அந்த வசனம் குறிக்கிறதா இருக்கிறது. Dans la première partie de 1 Corinthiens 15, du verset 1 jusqu'au verset 11, vous allez voir dans votre Bible, on parle de en sous-titre, la résurrection du Christ. C'est sa résurrection qui nous donne la vie. 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இந்த அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. Et puis un long développement du verset 12 au verset 34, vous avez l'évangile et la résurrection des morts. L'évangile est la bonne nouvelle, pourquoi? Parce que l'évangile nous dit que Jésus nous apporte la vie. Il sortira tout homme
qui sont morts en Christ de la tombe. 12ஆம் வசனத்திலேருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து கொடுத்ததான சுவிசேஷமும் நற்செய்தியாக அவர் வந்து எல்லாரையும் மரணத்திலிருந்து இருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். Et la troisième partie, à partir du verset 35 jusqu'à la fin, c'est en somme le corps que nous aurons après la résurrection. Nous n'allons pas aborder cette partie. 35லேருந்து அடுத்த முடிவு வரைக்கும் அந்த வசனங்களை பார்க்கும்பொழுது நம்ம எப்படியான எந்த நிலையில நம்ம இருக்க போறோம் உயிர்த்தெழுதல்ல அப்படின்றது இருக்குது. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். C'est dans ce chapitre. Nous nous arrêtons souvent 1 Corinthiens 13 sur l'amour, 1 Corinthiens 12 et 14 sur les dons des langues, le Saint-Esprit, les dons spirituels, mais nous n'abordons pas bien souvent 1 Corinthiens 15, alors que c'est un chapitre capital pour chacun de nous et pour nos proches. Pour pouvoir consoler aussi nos voisins et les autres. 1 கொரிந்தியர் படிக்கும் பொழுது மற்ற அதிகாரங்கள்ல நம்ம அன்பு குறித்து நம்ம படிக்கிறோம் 13ஆம் அதிகாரத்துல. அதற்கு முன்பதாக வந்து அந்நிய பாஷைகளை குறித்து படிக்கிறோம். ஆனா இந்த அதிகாரம் வந்து இதுதான் ஒரு விசேஷமான மிக முக்கியமான ஒரு அதிகாரமா இருக்குது 15ஆம் அதிகாரம். Si vous regardez 1 Corinthiens 15 le verset 3-4, vous allez voir il est dit selon les Écritures, 2 fois, selon les Écritures. C'est pas une invention de l'Église adventiste, c'est pas une invention des philosophes ou que sais-je, c'est biblique, selon les Écritures, selon la parole de Dieu. Et c'est dans ce livre que nous puisons l'espérance. இதே அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது வேத வாக்கியங்களின்படி மறுபடி வருது. அதை நம்ம பார்க்கும்பொழுது இது உலக ஞானத்தினால வந்ததில்ல, வேதம் தேவனுடைய வார்த்தையினால கிடைக்கப்பெற்ற ஒரு வெளிப்பாடு தான் இந்த அதிகாரம். Et je vous demande de prendre le verset 12 et 13, 1 Corinthiens 15. 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Surtout le verset 13. 13ஆம் வசனம். S'il n'y a point de résurrection des morts, Christ non plus n'est pas ressuscité. Paul est clair, il tranche en disant, si, parce qu'il y a ceux qui ne croyaient pas dans la résurrection. Il a dit, si vous croyez dans la résurrection du Christ, c'est illogique de ne pas croire dans la résurrection des morts. பவுலார் வந்து இங்க நேரடியா ஒரு காரியத்தை வலியுறுத்துறாங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. நீங்க கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கல அப்படின்னா மரித்தோர் உயிர்த்தெழ போவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. Et dans cette lettre, Paul veut apporter les Corinthiens. Il envoie une lettre à l'église de Corinthe où il y avait vraiment plusieurs idées philosophiques montrant que mangeons et buvons car demain nous mourrons. Il ne faut pas croire dans la mort, il faut vivre. Bien sûr, la mort ne nous empêche pas de faire des plans pour nos études, nos mariages, et puis ainsi de suite, pour notre mariage. Et le verset 15 dit, si c'est dans cette vie seulement que nous espérons en Christ, nous sommes les plus malheureux des hommes. இந்த பவுலார் இந்த வாக்கியங்களை குறித்து பேசும்பொழுது அந்த மனிதர்களுக்கு அந்த கொரிந்தி சபை மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா உண்போம் குடிப்போம் உண்போம் நாளைக்கு சாவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க மரணத்தை குறித்து. அப்போ அவர்களுக்கு முன்பதாக பவுலார் வந்து இந்த 15ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது மரித்தோர் உயிர்த்து இல்லாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுவர்களா காணப்படுவோமே அப்படின்னு சொல்றாங்க. Et c'est pourquoi au verset 22, il est dit, 1 Corinthiens 15, le verset 22, « Et comme tous meurent en Adam, » Paul est clair ici, « de même aussi tous nous revivrons en Jésus-Christ. » Tous nous revivrons en Jésus-Christ. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும்ன்றதை வலியுறுத்தி நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். C'est ça la bonne nouvelle.
அதுதான் நற்செய்தி. C'est ça lorsque Paul dit, consolez-vous par ces paroles. உங்கள் ஆறுதல் அடையுங்கள், இந்த வசனத்தின் நிமித்தமாக, இந்த காரியத்தின் நிமித்தமாக ஆறுதல் அடையுங்கள்னு பவுல் சொல்றாங்க. Paul va crier déjà la victoire. La mort a été engloutie, nous dit le texte, en Corinthiens 15, 54 à 55, si nous lisons. L'amour a été englouti dans la victoire. Ô mort, où est ta victoire? Ô mort, où est ton aiguillon? L'aiguillon fait mal. பவுல் வந்து Une torture. 54ஆம் வசனத்துல மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மரணத்தின் முடிவு குறித்து பேசுறார். Et la mort fait mal. மரணம் வந்து கஷ்டத்தை கொடுப்பதாக தான் இருக்குது. Lorsque nous perdons nos bien-aimés. நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் நம்ம இழக்க கொடுக்கும்போது மரணம் வந்து கடினமான ஒரு காரியமா இருக்கு. Et c'est important de savoir que la mort n'a pas le dernier mot. மரணம் அப்படின்றது ஒரு கடைசி காரியம் இல்லை, அதான் முடிவு அப்படின்றது கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேணும். C'est Dieu qui a le dernier mot. Et c'est un mot de victoire. தேவனிடத்துல இருந்தே கடைசி வார்த்தை வருகிறது, அது வந்து ஜெயம் அப்படின்ற வார்த்தை தான். La Bible commence par la mauvaise nouvelle. Le jour où tu en mangeras, tu mourras. நீ அதை சாப்பிட இன்னும் நாள் இல்லை, சாகவே சாவீங்கன்ற ஒரு காரியத்தோட வேதம் ஆரம்பிக்குது. Et l'Apocalypse se termine par la victoire. வெளிப்படுத்தல் நம்ம Le dernier chapitre de la Bible, la Nouvelle Jérusalem. வெளிப்படுத்தல்ல நம்ம வந்து ஜெயம் கொள்ளுகிற தேவனை குறித்து பார்க்கிறோம், புதிய எருசலேமை குறித்து பார்க்கிறோம். Voilà là. Genèse 3, c'est la mort. Genèse 4, Caïn va tuer Abel. Et après la suite déluge et catastrophe, des morts et des morts, la tour de Babel. Et puis, Apocalypse 21, il essuiera toute larme de leurs yeux. Et la mort ne sera plus. C'est là notre espérance. ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம், முதலாவது பாவம் உள்ள நுழையுது. அடுத்த அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அடுத்து காயின் வந்து ஆபேலை கொலை பண்றாரு. அதுக்கு அடுத்து தொடர்ந்து வரும்போது பாபேல் கோபுரம், ஜலப்பிரளயம், எல்லா காரியத்தையும் நம்ம ஆதியாகமத்தில் பார்த்துட்டு வரும்போது வெளிப்படுத்தல வரும்போது நம்ம கடைசியா பார்க்கிறோம், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. C'est un texte important pour nous. Dieu a envoyé son Fils pour sauver le monde, pour nous sauver. Le salut en Jésus-Christ. யோவான் 3:16 நமக்கு வந்து இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிக்க விடுவிக்க வந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். Chers frères et sœurs, nous tous nous savons que nous allons mourir. Il y a une certitude, c'est la mort. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு ஒரு நாள் மரணம் வரும் அப்படின்னு தெரியும். Mais nous savons qu'en Jésus-Christ nous avons la vie éternelle. ஆனா நம்மளுக்கு இன்னொரு காரியமும் தெரியும், இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு நித்திய வாழ்வை உடையவரா இருக்கிறார். La semaine prochaine, nous allons étudier la Pâque. அடுத்த வாரத்துல de l'école du sabbat. அடுத்த வாரம் ஓய்வு நாள் பாடத்தில் நம்ம பஸ்கா குறித்து படிக்க இருக்கிறோம். Essayons déjà d'imaginer le péché sans la Pâque. ஒரு காரியத்தை நம்ம யோசித்து பார்த்து படிப்போம். பஸ்கா இல்லாத ஒரு பாவத்தை குறித்து நம்ம யோசித்து பார்ப்போம். Le peuple était vraiment dans une situation difficile. Esclaves en Égypte, comme nous, esclaves dans ce monde de péché. அங்க மனிதர்கள் அந்த பஸ்கா காரியத்தை பார்க்கும் பொழுது மனிதர்கள் வந்து அடிமையா இருந்தாங்க, இஸ்ரேலர் மக்கள். இப்பொழுது நம்ம வந்து பாவத்தின் நிமித்தம் அடிமைகளா இருக்கிற ஒரு சூழல் தான். Parfois nous voulons nous en sortir seuls. நம்ம இதுல இருந்து வெளியே வரணும்ன்றத யோசிப்போம், விரும்புவோம். Mais dans le sujet de la Pâque juive et aujourd'hui la Pâque chrétienne, nous avons la victoire. Essayons de voir ce qui s'était passé
pour la Pâque juive. நம்ம அந்த பஸ்காவின் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம எப்படி அதுலேருந்து தேவன் வந்து நம்மளை விடுவிக்கிறார், நம்ம மரணத்தை எப்படி ஜெயிக்கிறோம் அப்படின்றத பார்க்க முடியும். La mort allait passer, allait frapper tous les premiers-nés, que ce soit chez les Juifs ou chez les Égyptiens. Tout le monde allait y passer. Ce n'était pas seulement en disant, c'est seulement Dieu va épargner les Juifs et puis il va tuer tous les premiers-nés des Égyptiens. Non, c'était pour tout le monde. மரணம் அப்படின்றது எல்லா வீடுகளையும் கடந்து செல்கிறது. இது இஸ்ரேல் மக்கள் பக்கம் கடந்து செல்லலை, எகிப்து மக்கள் பக்கம் மட்டும்தான் மரணம் கடந்து செல்லுச்சுன்னு கிடையாது, எல்லா வீடுகள் வழியாகவும் மரணம் கடந்து செல்லுது. Et là, il fallait faire le geste qui sauve. அங்கே தான் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. Il fallait faire ce geste, cette action. ஒரு காரியத்தை நம்ம அங்கே செய்தாக வேணும். Égorger l'agneau pascal. பஸ்கா Égorger l'agneau pascal. பஸ்காவின் ஆடை வந்து நம்ம பலி செலுத்தி ஆகணும். Et prendre le sang de l'agneau அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து et mettre sur l'inteau de la நம்ம வீடின் வாசலின் நிலைக்கால நம்ம தடவுறோம். Là où il n'y avait pas le sang, la mort frappait. எங்கு அந்த ரத்தம் தடவப்படலையோ அங்க மரணம் வந்து ஜெயிக்கிறதா இருக்குது. Et là où il y avait le sang, எங்க அந்த ரத்தம் பூசப்பட்டு இருக்குதோ la mort passait. C'est ce qu'on appelle le passage Pâques. மரணமானது கடந்து செல்கிறது. அதுதான் வந்து பஸ்கா. Le passage de la mort à la vie, la victoire de la vie sur la mort. வாழ்வு வந்து மரணத்துக்கு எதிராக வெற்றி சிறக்கிறது தான் பஸ்காவின் அடிப்படை. Ces gestes, vous l'avez fait par le baptême. Vous avez accepté Jésus-Christ comme votre sauveur personnel. ஞான முழுக்கின் மூலியமா நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்யறோம். அதன் மூலியமா இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். Pas de doute à avoir. Nous n'irons pas au ciel à partir des cases qu'on a cochées. Ça c'est bon, ça c'est bon, ça c'est bon, ça c'est bon, ça c'est bon. Bon, tu peux rentrer. Non. நம்ம இதெல்லாம் இந்த கிரியை செஞ்சிட்டோம் எல்லாமே இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்ற நிமித்தமா நம்ம பரலோகம் போக போறது இல்ல. Nous irons tous au ciel pour ce que Christ a fait pour nous. கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் அப்படின்றத பார்க்கும்போது தான் நம்ம அதன் மூலியமா தான் பரலோகம் போறோம். Pour sa mort. அவருடைய மரணத்தின் மூலியமா. Sa résurrection et notre résurrection. அவருடைய உயிர்த்தெழுதல் மூலியமா நம்மளுடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமா நம்ம கடந்து செல்றோம். Et ce message traverse comme un fil rouge. இந்த செய்தியானது ஒரு அம்பு போல ஒரு நம்மளை நோக்கி வருது. Vous vous rappelez ce qu'a fait Rahab? Qu'est-ce qu'on a demandé à Rahab de faire? De mettre un fil rouge comme ça à sa fenêtre pour que sa famille puisse être protégée. ஆகாபனுடைய கதையில பார்க்கிறோம், அவர்கள் வந்து அந்த ஜன்னல் வழியா அந்த சிவப்பு நூலை வந்து தொங்க விட சொல்றாங்க. எதற்காக? அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக. C'est une certitude qui traverse toute la Bible, depuis la Genèse jusqu'à l'Apocalypse. அதேதான் en passant par l'Évangile. ஆதியாகமத்திலிருந்து சுவிசேஷத்தின் கடந்து நம்ம வெளிப்படுத்தல் வரைக்கும் அதன் அடிப்படையை தான் நம்ம பார்க்கிறோம். C'est ça l'Évangile. அதுதான் சுவிசேஷம். C'est ça la bonne nouvelle. அதுதான் நற்செய்தி. Je ne dis pas c'est pourquoi nous sommes là. Mais si nous sommes là sans croire dans la résurrection du Christ, que la mort n'aura pas le dernier mot, pourquoi? Qu'est-ce que ça apporte de plus sur les autres? மரணம் வந்து நம்ம எதற்காக இங்க இருக்கிறோம்? மரணம் விழுங்கப்பட்டது நிமித்தமா, மரணத்தை இயேசு கிறிஸ்து ஜெயிச்சது நிமித்தமா தான் நம்ம இங்க இருக்கிறோம். C'est pourquoi nous chantons. We have this hope. Nous avons cette espérance. அதனால தான் நம்ம பாடுகிறோம், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுன்ற அந்த பாடலை பாடுறோம். Un jour Christ viendra. தேவன் கிறிஸ்து ஒரு நாள் வர இருக்கிறாங்க. Nous allons revoir nos bien-aimés. நமக்கு பிரியமானவர்களை நம்ம மீண்டுமாய் பார்க்க போறோம். Pour ceux qui ont perdu papa, maman, une sœur, un enfant, nous allons nous revoir.
அப்பாவையோ அம்மாவையோ இல்லை சகோதர சகோதரிகளையோ இழக்க கொடுத்தவங்க மறுபடியும் நம்ம அவர்களை சந்திக்க போறோம், பார்க்க Et போறோம். j'ai la conviction qu'Agnel va revoir son papa et toute la famille vont revoir grand-père, oncle, tante, ainsi de suite. Nous allons tous. C'est ça notre espérance. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் சகோதரர் அனில் அவர்கள் அவங்க தகப்பனாரை மறுபடியும் பார்ப்பார்கள். நம்ம எல்லாரும் மறுபடியும் அவர்கள் பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதுதான் நம்மளுடைய விசுவாசம். C'est pourquoi dans la Bible il est dit, le dernier cri de l'Apocalypse, viens Seigneur Jésus. Viens Seigneur Jésus. அதற்காக தான் நம்ம வெளிப்படுத்தல கடைசி வசனமா பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவே வாரும் அப்படின்னு முடிக்கிறாங்க. Viens Seigneur pour mettre fin à la mort. மரணத்தை ஜெயம் கொள்வதற்கு வாரும் இயேசு கிறிஸ்துவே அப்படின்னு முடிக்கிறாங்க. Pour donner à tes enfants la joie des retrouvailles. மீண்டுமாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவங்க இழக்க கொடுத்த நபர்களை மீண்டுமாய் பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து மீண்டும் வராங்க. La mort fait mal. மரணம் கடினமான ஒரு காரியம்தான். Nous fait mal. நம்மளுக்கு அது கஷ்டத்தை கொடுக்குது. Mais la victoire en Jésus-Christ nous rassure. ஆனா இயேசு கிறிஸ்து மூலியமா அந்த ஜெயம் கொள்கிற இயேசு கிறிஸ்து மூலியமா நம்மளுக்கு நன்மையாக மாறுகிறது. C'est pourquoi il dit, je reviendrai, je vous prendrai avec moi, afin que là où je suis, vous y soyez aussi. அதற்காக தான் இயேசு சொல்றாங்க, நான் மீண்டும் வர்றேன், வரும்பொழுது என்னிடத்துல உங்களை சேர்த்துக் கொள்கிறேன், எங்க இருந்து நான் வரனோ அங்க உங்களை சேர்த்துக் கொள்கிறேன் அப்படி இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. Que dans les moments de tristesse, சோகமான வருத்தகரமான வேளைகள்ல nous puissions penser que la victoire sur la mort, Christ nous l'a accordée déjà. மரணத்திற்கு மேலான அந்த வெற்றியை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து செய்து முடித்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். C'est ce que nous appelons le plan du salut, le plan de la rédemption. அதுதான் ரட்சிப்பின் திட்டத்துல நம்ம பார்க்கிற காரியமா இருக்குது. Je sais que vous êtes convaincus, je sais que vous êtes au clair sur ce sujet. இந்த காரியத்தின் நிமித்தம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா நீங்க இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். Mais c'est bien de revenir là-dessus pour affermir notre foi. ஆனா இதை பத்தி மறுபடியும் பேசுவது மூலமா அதை நம்ம உறுதிப்படுத்தலாம், அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தலாம் நம்ம செய்யறோம். Pour être consolé quand l'ennemi frappe chez nous. L'ennemi c'est la mort. நம்மளுடைய வீடையும் அந்த மரணமானது தொடும் பொழுது நம்ம உறுதி உள்ள பிள்ளைகளா இருப்போம். Consolez-nous par ces paroles, me dit. Consolez-vous par ces paroles. Nous avons entendu ces paroles ce matin, que nous puissions nous consoler et consoler les autres quand la mort frappe. Parce qu'il y aura la résurrection. Amen. இந்த வார்த்தைகள் மூலமா நாமளும் ஆறுதல் அடைகிறது மாத்திரம் இல்லாம பிறருக்கும் ஆறுதல் கொடுக்கிற பிள்ளைகளா இருப்போம். தேவன் ஜெயம் கொள்கிறார். C'est Dieu qui a le dernier mot, c'est pas la mort. தேவன் தான் கடைசி வார்த்தை சொல்றாங்க, மரணம் கிடையாது. Que Dieu nous accompagne et que nous puissions tous rester fidèles à sa parole. தேவன் நம்மோடு கூட நம்மளை தொடர்ந்து வழி நடத்துவார். Amen. ஆமென்.